அனைவருக்கும் காலை வணக்கம். பேசுறது தெளிவா கேக்குதா? இஞ்சிலை பாருவோம் உச்சிரத்தால் வழி என்னென்ன வாங்குவோம் செஞ்சிலை பாருக முச்சிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இடை பார்க்கிறோம் வேதனையாவும் மறைந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. இது யாருடைய பாடல் வரிகள்? சாலை இளந்திரன் அவர்களுடைய பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகள் நமக்கே எழுதப்பட்டது மாதிரியான ஒரு அழகிய வரிகள். இந்த பாடல் வரிகளோட நம்ம தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். சாதனை பூக்களை ஏந்துறதுக்கு முன்னாடி சோர்வடையாம உற்சாகத்தோட படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாதனை பூக்களை நம்மளும் ஏந்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? வினா நேரத்துக்கான தலைப்புகள் போட்டிருந்தோம், அதை முழுமையா படிச்சுட்டு வந்தீங்களா? கேள்விகள் கேட்கலாமா? கேட்கலாமா? சொல்லுங்க, கேக்குதா? கேக்குதா? நான் வினாக்கள் கேட்கலாம், தொடங்கும் வகுப்ப. முதல் வினா வந்து அனிதாக்காக்கு. உங்களுக்கு என்ன வினாக்கா? திருக்குறள்ல இருந்து தொடங்கிடலாம்க்கா. திருக்குறள் வந்து ஊக்கமுடைமை அதிகாரம் கொடுத்திருந்தோமா? ஊக்கமுடைமை எத்தனையாவது அதிகாரம்? 60வது அதிகாரம் மேம். 60வது அதிகாரம். எந்த இயல்லக்கா வரும் 60வது அதிகாரம்? போது பொருட்பால் அரசியல் மேம். பொருட்பால் இருக்கக்கூடிய அரசியல்ல வரும். ஓகேக்கா. அடுத்த வினா வந்து ரக்ஷனாக்கு. ரக்ஷனாக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு குறள் சொல்றேன், அந்த குறளை நிறைவு செய்யுங்க. சரிங்களா? வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. இந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல இருந்து குறள் கேட்டிருக்கேன். ஆப்ஷன் சொல்லவா? அதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்றீங்களா? சொல்றேன் மேம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் இசைவான் புலம். இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு பரிவேஷ கொஸ்டின் தான். இந்த மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புகன்ற மாதிரி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கீழே கொடுத்து வந்திருப்பாங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சை மிசைவான் புலம். சரிங்களா? இது வந்து ஒரு முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினா. அதுலயே இந்த மாதிரி நிரப்புகன்னு திருக்குறளை நிரப்ப சொல்லி கொடுத்துருக்கனால நீங்க எல்லா குறளையும் இந்த மாதிரி முழுமையாவே படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த குறளோட பொருள் என்ன இருக்குன்னா, முன்னையே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை வந்து உண்டு வாழ்கின்ற இடத்துல விதையும் விதைக்க வேண்டுமா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது விருந்தினர்களுக்கு இருக்கிற சாப்பாட்டுலாம் கொடுத்துட்டு ஏதோ மிஞ்சின சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு அவங்க போய் நிலத்துல விளைவிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப நிலம் தானா விளைஞ்சிருமான்னு நம்ம அந்த பொருள் எடுக்க கூடாது. அவங்கள வந்து உன்னை தேடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுனால தன்னால பொருள் அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். அவங்க ஒரு முயற்சி செஞ்சு ஒரு பொருளை சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றதுனாலதான் அவங்க போய் நிலத்துல விதைய விதைக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் தன்னால விளைஞ்சு வந்துரும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சண்முகப்பிரியாக்காக்கு அவங்களுக்குரிய வினா, மோப்ப குழையும் அனுச்சம் முகத்திறந்து நோக்க குழையும் விருந்து. இந்த குறள்ல கூறப்பட்டிருக்கிற மலர் என்ன மலர்க்கா? சண்முகப்பிரியாக்கா,
அந்த கீழே மியூட் பட்டன் இருக்கும்க்கா, அதை ஆன் பண்ணிட்டு பேசுங்கக்கா. சரி, ஜோதிகா சொல்லுங்க. அனிச்ச மலர் மேம். அனிச்ச மலர் அந்த பொருளோட பொருள் ஒரு தடவை மோந்து பார்த்தோன்னே அனிச்ச மலர் எப்படி வாடுமோ அது மாதிரி நம்ம விருந்தினரை வரப்ப நம்மளுடைய முகம் வாடி இருக்க கூடாது மேம். அது ஒரு சுழற்சி இருந்துச்சுன்னா அவங்களுடைய விருந்தினரோட முகம் வாடிடும் மேம். அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த குறளை கொடுத்துட்டு இந்த குறள்ல கொடுக்கப்பட்டிருக்க மலர் எது, வேப்ப மலரா, அனிச்ச மலரா, குவளை மலரா, அந்த மாதிரி வினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வினா சந்துருக்கு. வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் யாரை விடவும் மேலானவர்? இல்லைன்னா யாருடைய விருந்தினரா அவர் இருப்பாரு? போற்றிட்டு இதுக்கு மேல இன்னும் விருந்தினர் வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறவங்க யாருடைய விருந்தினரா இருப்பாங்க, இல்லைன்னா யாரை விட மேலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. குறள் சொல்றேன், ஆப்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டேன். குறள் சொல்லவா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. தேவர்களுக்கு விருந்தினரா இருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல யாருக்கு விருந்தினரா இருப்பாங்க அப்படின்றதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. செல்விருந்து ஓம்பினா விருந்து முடிச்சுட்டு சென்றவங்க, அவங்கள நல்லா ஓம்பி அனுசரிச்சு விருந்து உபசரிச்சு அனுப்பி வச்சிட்டாங்களாம். அப்புறம் வருவிருந்து பார்த்திருப்பான், அடுத்து வர விருந்தினர்கள் எப்ப விருந்து வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விருந்தோம்பல் பண்பை நல்லா கடைபிடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவர்களுக்கே விருந்தினரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த வினா முத்து அக்காக்கு. நான் ஒரு குறள் சொல்றேன், இந்த குறளை நிறைவு செய்யுங்கக்கா. உள்ளம் இலாதவர் எய்துவார் உலகத்து. உள்ளம் இலாதவர் எய்துவார் உலகத்து. ஊக்கமுடைமை அதிகாரத்துல இருந்துக்கா. எய்துவார் என்னமோ வரும், மேன்மை பழிய என்னமோ வரும். வள்ளியம் என்னும் செருக்குக்கா. இந்த குறள் திருப்பி சொல்றேன். உள்ளம் இல்லாதவர் எய்துவார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இந்த குறளுக்கு பொருள் சொல்லுங்கக்கா. தெரியல. யார் சொல்றா? ராஜகுமாரி அக்கா. ராஜகுமாரி அக்கா, இந்த குறள் பொருள் சொல்றீங்களா? ரக்ஷனா. சரி, யாருனாலும் சொல்றா, யார் சொல்லலாம், யார் சொல்றா? இன்னொரு குறள் சொல்றேன். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. என்ன பொருள், என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊக்கம் இல்லாதவங்க இந்த உலகத்துல நான் தான் வன்மை உடையவன், நான் நல்லா கொடை செய்வேன், அந்த மாதிரி தன்னைத்தானே எண்ணி மகிழ்ச்சி அடைய மாட்டாங்களாம். ஸோ நம்ம என்னதான் சிறப்பா நல்ல செயல்கள் செஞ்சாலும் ஊக்கம் இருந்தாதானே நம்ம அதை நினைச்சு மகிழ்ச்சி அடைய முடியும். அந்த பண்பு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ரக்ஷனாக்குரிய கேள்வி கேட்கலாமா? நான் பேசுறது கேக்குதா? உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதுல செய்யாள்ன்றது யார குறிக்கும்? அகனமர்ந்து திருமகள், அதாவது நம்ம மன மகிழ்ச்சியோட விருந்து கொடுத்தோம் அப்படின்னா செய்யாள்னா என்ன, திருமகள், கலைமகள், இல்லைன்னா லக்ஷ்மியை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்களாம். எப்போ அப்படின்னா
நம்ம மன மகிழ்ச்சியோட விருந்தோம்பல் சிறப்பா செஞ்சோம்னா திருமகளே வந்து நம்ம வீட்டுல இருப்பாங்க, நம்ம வீட்டுல உறையும்னா நம்ம வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அடுத்து ஹேமா காக்கு. வெள்ளத்தனையது மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதுக்கு பொருள் சொல்றீங்களாக்கா? மேம் வெள்ளம்னா நீர் வந்து எவ்வளவு தூரம் உயரமா இருக்குமோ அந்த அளவுக்கு தாமரை மலர் வந்து உயரும் மேம். அது போல உள்ளத்துல எவ்வளவு தூரம் ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட உயர்வு இருக்குன்னு சொல்றாங்க மேம். சூப்பர்க்கா. அடுத்து வந்து இன்னைக்கே 12 பேர் தான் இருக்கீங்க, மீதி பேர்ல என்னாச்சு? வாங்க. ஜோதிகாக்குரிய கேள்வி. நான் குரல் சொல்றேன், பொருள் சொல்லுங்க. உடைமை உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஜோதிகா. எஸ் மேம். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மேம் தெரியல. வேற யாரு சொல்றா? சரி, யாரெல்லாம் முதல் திருக்குறள் படிச்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். மைக் ஆன் பண்ணுங்க. அனிதாக்கா ஒரு ஆள் ஆன் பண்ணிருக்காங்க. வேற யாருமே படிக்கலையா? சரி, அப்புறம் எதுக்கு கொஸ்டின் செக்ஷன்? நிறைவு செஞ்சிடலாமா? நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எனக்காக யாரும் படிக்கல, எல்லாம் அவங்கவுங்களுக்காக, நம்ம வாழ்க்கைக்காக படிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க சரி வேணும்னே யாரும் விட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், நேர சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு 20 குறளை இன்னைக்கு படிக்காட்டி வேற என்னைக்கு படிக்க போறீங்க? ஒரே கொஸ்டின், இன்னைக்கு நீங்க படிக்கல, வேற எப்ப படிப்பீங்க? ஜூலை 12க்கு அப்புறம் படிப்பீங்களா? படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் உண்மையிலே நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அது எக்ஸாம்ல வருமா வராதான்னு கூட இது வராம போயிடுச்சு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணி இதுல இந்த வினாக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு குறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இருக்கிறதே படிக்காம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எது ஃபர்ஸ்ட் டைமா சொல்லுங்க பாப்போம். சந்தியா மேம் தானே 2 தடவை கேட்பாங்க, நம்ம மைக்கே ஆன் பண்ணலைன்னா நெட்வொர்க் இல்லைன்ட்டு போயிடுவாங்க, அப்படித்தானே? சரி வாங்க இன்னும் சொல்ல. சரி, இந்த குறள் சொல்லுங்க, யாருக்கு பொருள் தெரியுதோ சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. இதுக்கு யாருக்கு பொருள் தெரியும்? தளராத ஊக்கம் உடையவன்ட்டு அந்த ஆக்கமானது தானே அவன் இருக்க இடம் கேட்டு போகும். ஆக்கம்னா என்ன? செல்வம், வெற்றி, இந்த மாதிரி எல்லா பொருளையும் குறிப்பிடுவாங்க. இது என்ன பண்ணுமா, தளராது, அதாவது சோர்வில்லாம உழைக்கிறவங்க கிட்ட இந்த வெற்றின்னு வச்சுக்கோங்க, அதுவா வழி கேட்டு போகுமா. அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம வெற்றியை தேடி போக தேவையில்ல, நம்ம உழைப்பை மட்டும் கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுவா நம்மள வழி கேட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த ஊக்கமுடைமையில இது வரைக்கும் ஒரு குறள் தான் கேட்டிருக்காங்க. வெள்ளத்தனையது வளநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு கொடுத்துட்டு இது எந்த குறள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க, எந்த அதிகாரம்னு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்க எல்லா குறளும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சுலபமா தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிச்சீங்கன்னா வேணா புரியாம இருக்கும், அடுத்தடுத்து படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இல்லறவியல்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த மோப்பக்குள்ளையும் மனுஷத்துலயே 2 கேள்வி, அப்புறம் இந்த கோடிட்டேத்தை நிரப்புன்ற மாதிரி கேள்வி, அப்புறம் செல்விருந்து ஓம்புவர் அந்த குறள்ல இருந்தும் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்லறவியல்ல அந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல இருக்க 10 குறளை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஊக்கமுடைமையை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த பொருளை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே.
ம். அடுத்த அழகு 1ல எழுத்து மட்டும் சொல்லியிருந்தோமா? அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாமா? படிச்சிருக்கீங்களா அதாச்சும்? எஸ் மேம். எது வரைக்கும்? எழுத்து வரைக்கும்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறிநெடில் வேறுபாடு, லகர லகர, சுட்டெழுத்து, வினா எழுத்து அது வரைக்கும் தானே? ஒருமை பன்மையில எங்கேயா வருது? சிலபஸ் பாருங்க. ஒருமை பண்ணி எங்க? டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரி பாருங்க, எது வரைக்கும்ன்றதை அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? நானே பார்த்துட்டேன். ஒருமை பன்மை வரைக்கும் தான். சரி வாங்க, மேம் ஒருமை பண்ணி இருக்கு மேம். பொதுவா கேள்வி கேட்கிறேன். குறிநெடில் வேறுபாடுல இருந்து கேக்குறேன். யார் வேணா பதில் சொல்லலாம். சரிங்களா? ஆழி, பொதுலகரத்துல ஆழி என்பதன் பொருள். சிங்கம். பொதுலகரம். சிங்கம் மேம். மேம் கேள்வி என்ன கேட்டேன்னு சொல்லுங்க. ஆளி. ஆளி என்பதன் பொருள். அந்த பொதுலகரம் கேட்டீங்க. சிங்கம் மேம். சிங்கமும் வரும் மேம். சிங்கம். ஆழிவிதை. ஓகே, சிங்கம் ஒரு வகை செடி. ஆழி வாயில் அந்த ஆழி செடி சொல்லுவோம்ல, அதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து ஆரி. ஆரின்ற பொருள் சொல்லுங்க. ஆரி. அருமை. அருமைன்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளவுதான். ஆரினா அருமை. அசை அப்படின்னா அசை. அந்த அசை எழுத்து பிரிப்போம் மேம். அந்த இது மேம். அந்த நேரசை நிறையசைல பிரிப்போம்ல, அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அசைவையும் அசை, அந்த அசைவு அப்படி சொல்லுவோம்ல, அந்த அசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, எல்லாருமே மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அங்கு ஆங்கு வேறுபாடு சொல்லுங்க. அங்கு ஆங்கு. அங்குனா ஒரு சுட்டு பெயர் மாதிரி மேம். அந்த இடத்து அந்த மாதிரி வரும் மேம். அந்த இடத்தில் அந்த மாதிரி. ஆங்குனா அங்க தெரியல மேம். இது ரெண்டுமே ஒரே பொருள்ல தான் கொடுத்திருப்பாங்க. அங்கு அப்படின்றது சுட்டெழுத்து அப்படின்னும், ஆங்கு அப்படின்றது அவ்விடம், அந்த இடத்த குறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம அங்குனால அந்த இடத்த தான் சொல்லுவோம். இவங்கன்னா ஆங்கு அப்படின்னா அவ்விடம் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. ரெண்டு பெரும்பாலும் ஒரு பொருள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அலி ஆலி. வகரலகரத்துல அலி ஆலி. அலி ஆலி. ஆலினா முத்து மேம். பேடி மேம். அலினா பேடி கோலை. ஆலினா ஆலினா முத்து மேம். முத்து. சரி, வேற? மலைத்துளி மேம். மலைத்துளி மேம். வகரலகரம் கேக்குறேன். மலைத்துளி மேம். ஓகே, அப்புறம் மோதிரம் முத்தலை ஏதோ கேட்டுச்சு. கடல்லாம் அது வந்து இப்போ அது சிறப்பலகரம் மேம். சிறப்பலகரம். இந்த வகரலகரத்துக்கு என்னென்ன வரும் அப்படின்னா முத்து, வேற என்ன சொன்னீங்க? முத்து, மலைத்துளி, கல். மலைத்துளி ஒண்ணு வரும். முத்து, கல், நம்ம மது அருந்துவாங்கல்ல அந்த கல். இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா ஆழி, வகரலகரத்துல ஆழி நெடிலுக்கு வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து எல்லாரும் தான் பேசணும். சரிங்களா? அறம் ஆரம் சொல்லுங்க. அறம் ஆரம்.
சிங்கராமா சொல்லலாம். சின்ன ரகரம் மேம் சின்ன ரகரம் ஆலை மேம். அறம்னா ஒரு அந்த கருவி மேம், அரவுன் கருவி மேம். ம், ஆரம்னா மாலை மேம். அணிகலன். அவ்வளவுதான், சூப்பர். அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, அல் ஆல் பொதுலகரம். அல் ஆல் அள்ளுன்னா இரவுன்னு சொல்லலாம். ஆளுன்னா ஒரு ஆளை சொல்லலாம் மேம். அல்லனா துன்பமா மேம் பொதுலகரத்துக்கு? ம். அல்னா மேம் இரவு, ஆள்னா என்ன வரும்? மேம் அல்னா இரவு, பொதுலகரம் தான் ஆள்னா கேட்டீங்க. ஆமா. நகரத்துக்கு இரவு வராதுல்ல மேம். ஆ, பொதுலகரத்துக்கு துன்பம் தான். சொல்லுங்க. துன்பமா மேம்? இல்லையே. அல்னா கூர்மை மேம். ஆள் வந்து சூப்பர். மனிதன். ஒரு நபரை குறிக்கும்ல ஆள், பொதுலகரம். ஆள் நெடில்னா ஒரு நபர். அல் அப்படின்னா கூர்மை, இல்லைன்னா நெருக்கம் அப்படின்ற பொருளையும் தரும். அல் பொதுலகரம் அப்படின்னா கூர்மை, நெருக்கம்னு 2 பொருள். ஆள்னா ஒரு நபரை குறிக்கக்கூடியது. சரிங்களா? எஸ் மேம். ம். இங்கு ஈங்கு. இங்கு ஈங்கு நம்ம எப்படி அங்கு ஆங்கு பார்த்தோமோ அது மாதிரி இங்கு ஈங்கு சொல்லுங்க. இங்குன்னா இந்த அருகில். இங்குனா ஈங்குன்னா இங்குன்னா இந்த சுற்றெழுத்து பக்கத்துல கிடத்த குறிக்கிறது. ஈங்கு அப்படின்னா சந்தனத்தை சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே. கலை காலை பொதுலகரம். கலை காலை. கலைனா அந்த கலை. பயிருக்கு பயிறு நடுவில் இரண்டாவது இருக்கும் கலை. அழகு, குற்றம். ஆலைனா காளை மாடு. காலைனா காளை மாடு மேம். காளை மாடு. இந்த கலைக்கு இன்னும் 2 3 பொருளா இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுங்க. நீக்கு. நீக்குன்னு சொல்லலாம் மேம். ஓகே, அதான் களை எடுக்கிறது நீக்கிறது வேற. குற்றம், அழகு, பொலிவு சொல்லலாம். அழகு, பொலிவு. இந்த கலையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் இந்த லகரம் தான் பயன்படுத்துவாங்க. இன்னொரு பொருள் என்னன்னா அயர்வு. அயர்வும் பயன்படுத்துறாங்க. அயர்வு. மேம் கலையா இருக்காங்க அப்படின்றதுக்கு குண்டுலை பகர் ரகரம் தானே யூஸ் பண்ணுவாங்க. இல்ல, அது வந்து இந்த ஆயக்கலைகள் 64 அதுக்குதான் அந்த கலை வகரலகரம். கலை, முகப்பொலிவு, அந்த அழகுக்கெல்லாம் இந்த இதுதான் பயன்படுத்துறாங்க பொதுலகரம். ஓகே மேம். சரிங்களா? நான் பெரும்பாலும் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அது மாறிதான் இருக்கு. அந்த அந்த கலைன்னு சொல்றது ஆடல் கலை, பாடல் கலை, சிற்பக்கலை, அந்ததான் அது குறிக்குது. முகப்பொலிவு, அழகு, அதை சொல்றது வந்து பொதுலகரம் தான். சரி. கடி காடி. கடி காடி. கடினா மிகுதி மேம். மேம் இல்லாட்டி கடிக்குது மேம். காடின்றது வினிகர் சொல்றாங்க. வினிகர். ஊறுகாய சொல்லுவாங்க. கடி அப்படின்றதுக்கு வேற என்னெல்லாம் பொருள் இருக்கும்? மிகுதி, அடுத்து மனம். பல்ல கடிக்கிறது. மனம்னு ஒரு பொருளும் இருக்கு. மனம், நறுமணம் சொல்லுவோம்ல, அந்த நறுமணம், அந்த பொருள் ஒண்ணும் இருக்கு. சரிங்களா? அடுத்து கயம் காயம். கயம் நமக்கு கயம்னு என்ன சொன்னீங்க? காடினா வினிகர், இந்த ஊறுகாயில எல்லாம் போடுவோம்ல. வினிகருக்கு தமிழ் சொல். அவ்வளவுதான். கயம்னா நீர்நிலை, காயம்னா அடிபட்ட அந்த காயம், அத வடு அப்படி சொல்லும்ல அது. ஓகே. களம் காலம் பொதுலகரம். களம் காலம். களம்னா போர்க்களம் மேம். இன்னும் காலம்னா எட்டி மரம். காலம்னா என்ன சொல்றாங்கன்னா எட்டி மரம்னு சொல்றாங்க. எட்டி மரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. எட்டி மரம் இல்லைன்னா சூளம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எட்டி மரம், சூளம். செடி சேடி என்ன பொருள்?
செடி சேடி. தாவரம். சேடினா தோழி. செடினா தாவரம், சேடினா தோழி. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. செடி அப்படின்றது தோழியை குறிக்கக்கூடியது. தரை தாரை. தரைனா இந்த தரைனா நிலம் மேம், தாரைனா ஒழுங்கு மேம். மனைவின்னு கூட சொல்லலாம். தரைனா நிலம், தாரைனா ஒழுங்குன்னு ஒரு பொருள் இருக்கு. இல்லைன்னா வாலி இருக்காங்களா கம்பராமாயணத்துல, அந்த வாலியோடைய மனைவியையும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்களாம். அவங்களோட பேர் போல வாலியின் மனைவி தாரை. அவங்க பேர் தாரைன்னு செய்ய தெரியல, ஆனா அவங்களுடைய மனைவியையும் இந்த பேர்ல குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அடுத்து தளம் தாளம். இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல கொடுத்த நோட்ஸ் தான். படிக்கலைன்னா கூட எடுத்து புக்கையாச்சும் அட்லீஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அன்மியூட் பண்ணலையா? சரி சரி. எந்தெல்லாம் மேம்? எதுக்கு? தளமா? பொதுலகரம். தளம் தாளம். தாளம்னா அந்த தாளம்னா அந்த தாளம்னா ஓசை. மியூசிக் அந்த மாதிரி மேம். தளம்னா அந்த ஒரு அடிப்பகுதி மாதிரி மேம். ஒரு தரையை குறிக்கும்ல, தளம் மேடை. அந்த தளம் வந்து தளம். தாளம் அப்படின்றது மேலதாளம் சொல்லுவோம்ல. இன்னொரு பொருளுக்கு என்னன்னா பனை மரம். பனை மரத்தை தாளம் தான் சொல்றாங்க. இந்த தாழை இலை அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, அந்த தாளம் அப்படின்னா பனை மரத்தை குறிக்குது. இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்த பனை மரம்ன்ற வார்த்தை அதிகமா பயன்படுத்துறதுனால தாளம்ன்ற வார்த்தை பொது உலகரம். சரிங்களா? தடி. தடிக்கு என்ன பொருள்? கம்பு. இந்த மாதிரி கம்பு. குச்சி கம்பு சொல்லுவோம். இல்லைன்னா களி, இந்த பனை மரத்தோட அடிப்பகுதி, அந்த தடி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த களி. பனை மரம்ன்ற கரும்பின் அடிப்பகுதி களி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த தூறு அந்த தடியே சொல்றாங்க. சரிங்களா? சம்பு சாம்பு. சம்பு சாம்பு. புரியலக்கா? சாம்புனா நாதம், இசை. ஓகே, சரிக்கா, எனக்கு அது தெரியல. சம்புனா நம்ம அந்த நாவல் மரம் அதை சொல்லுவோம். சாம்புனா பாறை படுக்கை அப்படின்னு 2 பொருள் இருக்கு. பாறையில பறை படுக்கை அந்த மாதிரி பொருளும் இருக்கு. நீங்க என்னக்கா சொன்னீங்க? நாதமா? சாம்பு நாதம் சொல்லுவாங்க. சாம்பு நாதம். சரி, ஓகே, எனக்கு அது தெரியல. வேணா சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. பறைனா கூட பறைனா இசையை தானே குறிக்கும். அந்த நாதம் அந்த பொருள் கூட வரும். இல்ல பறை இசை கருவி. சரி, ஓகே, அந்த நாதம் அந்த பொருள்ல வரும். ஓகே. சுரம் சூரம். சுரம் சூரம். சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் சொல்லி படிச்சிருக்கோமா? சுரம்னா சுரப்பண்ணை மரமா மேம்? சுரம்னா பாலை நிலம். சுரம்னா பாலை சுரம்னா பாலை நிலம் அந்த பொருள் வரும். சூரம் அப்படின்னா வீரன் சூரன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்ப சூரம் அப்படின்னா வீரம் அச்சமின்மை, அந்த அச்சம் அந்த பொருளை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நாரி. நாரினா என்ன? நரி நாரி. இன்னொரு பொருளும் இருக்கு, நரி நாரி. நரினா விலங்கு மேம். பெண்ணையும் குறிக்கும். நாரி அப்படின்ற சொல் பெண்ணை குறிக்கக்கூடியது. ஓகே. துணி தூணி. துணி தூணி நெடில். அம்பு மேம்.
அம்புகள் வைக்கக்கூடிய அந்த குடுவைக்கு பேரு தான் வந்து தூணி, அம்புக்கூடு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? ஓகே மேம். பலி பாலி சிறப்பலகரம். பலி பாலி. பழினா பழி சொல்றது மேம். பழி சொல்றது, பாலினா ஒரு வரிய சொல்லணும், வரிய கூட சொல்லலாம். அது அது வந்து இந்த குண்டலி வந்தாதானே மேம் அது வரும். எந்த லகரம்? அது வகர லகரம். நான் கேக்குறது சிறப்பு லகரத்துல. பலி அப்படின்னா குற்றம். பாலி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா குகை இல்லைன்னா இடம். ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து ஒரு குகையா இருக்கலாம் வச்சுக்கோங்க. பாலி அப்படின்னா ஒரு இடம் அல்லது குகையை குறிக்கும். சரிங்களா? இது எது வகர லகரத்துல? பலி பாலி. வகர லகரத்துல பலியிடுறது உங்களுக்கு சும்மா உங்களை பலி போடுறதுல பாலி மொழி, இந்த மொழி. மரி மாறி சின்ன ரகரம். மரி மாறி. மரினா இறந்து போ. இறந்து போ. மலை. மரினா எது பெரிய சின்னரி மரினா இறந்து போறது. பெரியரி மரினா மாறி மலையை குறிக்கிறது. இது எது பெரிய ரகரம்? மரி மாறினா மரினா மான்குட்டி, ஆட்டுக்குட்டி மேம். மறித்தல் அதுக்கு வந்து இந்த மாறி இடம் மாறி இருக்கிறது. மரி அப்படின்னா இந்த குட்டி, ஆட்டுக்குட்டி மான்குட்டி அதை சொல்லுவோம். அப்புறம் மரிச்சு நிப்போம்ல அந்த மரித்தலை சொல்லுவோம். மாறினா மாறி போச்சு, வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்க, அந்த மாறி போறத சொல்லுவாங்க. பெண் ஆடுக்கு என்ன பேரு? ஒரு தகரம். புரியல. பெண் ஆடுக்கும் மரிதா படிச்சிருப்போம். ஆட்டுக்குட்டிக்கும் உங்க மரின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நமக்கு நேத்து போட்ட டெஸ்ட்ல கூட ஆடோட இளமை பேர்ல மரிதா கொடுத்து வந்திருப்பாங்க. ஆனா நம்ம பெண் ஆடுக்கும் மரியின் பேர் பார்த்திருப்போம். ஓகே. அடுத்து வசி வாசி. மலை. வாசி வசி அப்படின்றது மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வாசினா படிக்கிறது. நம்ம ஏதோ ஒரு ரீட் பண்ணுவோம்ல அந்த வாசித்தல். ஓகேங்களா? இது நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ல நான் கேட்டிருக்கேன். இது சொல்லுங்க. சிறப்பு லகரம். சரிங்களா? விழி வீலி. விழித்தல் மேம். கண் விழித்தல். வீலினா ஒரு கொடி, ஒரு வகை கொடின்னு சொல்லியிருப்போம். விழினா கண்ணை முடிச்சு பாக்குறது. வீலி அப்படின்னா ஒரு வகை செடி, ஒரு கொடி, அந்த வகை. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து யுகம் யூகம். ஒரு யுகமா சொல்றேன் சொல்லுவாங்கல்ல, அந்த யுகம் யூகம். மேம் யுகம்னா நீண்ட காலம் மேம். யூகம்னா கருங்குரங்கு மேம். கருங்குரங்கு ஒரு உத்தேசமா சொல்றோம்னு சொல்லுவோம்ல, ரெண்டு பொருள் தரும். ஒரு கருங்குரங்குன்னு ஒரு பொருள், உத்தேசமா சொல்றதுன்னு ஒரு பொருள் வரும். முடை மூடை. முடை மூடை. சரி, மூடைனா என்னது? ஃபர்ஸ்ட் காய்கறி எல்லாம் போட்டு மூடை. பொதி பை, அவ்வளவுதான். இதே முடைனா சரி, அதுவும் சொல்லலாம். இன்னொன்னு துர்நாற்றம். ஏதோ ஒண்ணு முடையிற பொருளும் சொல்லுவோம், துர்நாற்றம் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. சரிங்களா? ரெண்டையுமே வச்சுக்கலாம். மந்தி மாந்தி. மந்தி மாந்தி. பெண் குரங்கு. மாந்தி அப்படின்னா ஒரு நோயா மேம்?
மாமரத்தை குறிக்கிறாங்க. மாந்தி அப்படின்னா மாமரம். ம் சரி. வகரலகரம் வளம் வாளம். வளம் வாளம் சுத்தி வர்றது, வலது சுத்தி வர்றது. ஓகே, அடுத்து வளம்னா வாளம்னா ரைட் சைடுங்க. வளம் ரைட் சைடு சொல்லுவாங்க. வளத்துக்கு மொத்தம் 3 பொருள் இருக்கு. ஒண்ணு வலது பக்கம் சொல்லலாம், இல்லைன்னா சுற்றி வருதல் சொல்லலாம். இன்னொன்னு வந்து வலிமைன்னு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. நான் இன்னொன்னு என்னன்னா வாளம். வாளம்னா பூவா மேம்? வாளம்னா மீனாக்கா, அது வந்து வாழை மீன்கா, இது வந்து வாளம். வாழை மீன். வாளம்னா பூவா? வாளம். வாளம்னா வாள்னு ஒரு பொருள், விலங்கோட வாள்னு ஒரு பொருள் இருக்கு. தலை முடின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. இளமை துணி. இல்ல ஏதாச்சும் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்து வந்து லகர லகர வேறுபாடு கேட்கலாமா? குறிநெடில்ல இப்போ மோஸ்ட்லி கொஞ்சம் வித்தியாசமானதா கேட்டிருக்கோம். நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சதெல்லாம் விட்டுறல, வித்தியாசமானதா பார்ப்போம். குறிநெடில் வேறுபாடு நீங்க எதுவும் வித்தியாசமா எதுவும் வச்சிருக்கீங்களா? கேட்கணுமா? படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்ல எதுவும் வித்தியாசமா இருக்கு, இதை போய் கிளாஸ்ல கேட்போம்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? படிச்சாதானே மேம் எடுத்துட்டு வருவோம்னு சொல்றீங்களா? சரி, அடுத்த கிளாஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா படிங்க. படிச்சுட்டு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, இதை நானும் கிளாஸ்ல போய் கேட்பேன்னு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு வரீங்க, சரிங்களா? ஏனோ தானோன்னு கேள்வி கேட்கக்கூடாது. சார் சொல்ற மாதிரி நீங்க கேட்கிற கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல கொஸ்டினா, அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எனக்கு ஒரு கேள்வி எடுத்துட்டு வராம நல்ல கேள்வியா குரூப் 4ல இது கேட்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல கேள்வி எடுத்துட்டு வரணும். அடுத்த டாபிக் கொடுத்து படிச்சுட்டு வச்சு கேக்குறீங்களா? இப்போ கேளுங்க. மரல் மரல். எந்த ரகரம், எந்த இல்லு? எந்த ரகரம் எந்த இல்லுன்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரகர ரகரங்கள் மாதிரி தான். சின்னரா பெரியரா? சின்னரா பெரியராவா? இல்லு வந்து குண்டு இல்லு மேம். மகர லகரம். ரகரம் சின்ன ரகரம் பெரிய ரகம் வேறுபாடு மேம். சரி, ஓகே. சொல்லுதா மேம்? எனக்கு புரியல. சின்ன ரகரம் பெரிய ரகரத்தை வேறுபாடு பார்ப்போம். குறியியலில் வேறுபாடு தானே பாக்குறோம். நீங்க இது மயங்கொழி போயிட்டீங்களா? சரி 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 சரி, பதில் சொல்லுங்க. சரி, நீங்க சொல்றாங்களான்னு பாப்போம். சொல்றீங்களாக்கா? மயங்கொழில இருந்து கேக்குறாங்கக்கா. சின்னரா பெரியராக்கா? மரல் லகரம் வந்து குண்டி இருக்கா? நீங்களே சொல்லுங்க சந்திரோ. சின்னரா வந்து மரல், அதுக்கு வந்து மரல் மஞ்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு மேம். பெரியராக்கு யமன் மேம். யமன். யமன். ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி வந்து யாருக்கு கேக்குறேன் அப்படின்னா அனிதாக்காக்கு. தலைக்கா 3 லகரத்துக்கும் சொல்லுங்கக்கா. தலை. தலைனா ஒரு உறுப்பை சொல்லலாம் மேம்.
எந்த லகரம் சொல்லி சொல்லுங்கக்கா. அந்த குண்டுலாகு வந்து தலையை வந்து ஒரு உறுப்ப நம்ம தலையினுடைய உறுப்ப சொல்லலாமா? ம். தலைக்கு பொது வந்து இந்த லகரத்துக்கா? ஹலோ மேம். வேற யார் சொல்றா? பொது லகரத்து வந்து கட்டுதல் இல்லாட்டி விலங்கு மேம். ஓகே. சிறப்பு லகரம்? அடுத்து சிறப்பு தரம்னா இலைத்தலை மேம். இலைத்தலை. ஓகே. தலைத்தல் அந்த லை வந்துரும். ஓகே. அடுத்து வந்து வேற யார் இருக்கா? இந்த முத்து அக்காவுக்கு வந்து அக்கா கிளி 3 லகரத்துலயுமே சொல்லுங்கக்கா. கிளி. முத்து அக்கா சொல்றேன் மேம். குண்டலி வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கக்கா. அச்சம் இல்லாட்டி பயம் அந்த மாதிரி சொல்லுவோம் மேம். சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா கிழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அப்புறம் பொது லகரம் வந்துச்சுன்னா பறவை. அழுதாக்கா. ஓகே. அடுத்து திவ்யாக்காக்கு பொலிக்கா. பொலி 3 லகரமே. குண்டலி அப்படின்னா பொலிவு மேம். தானிய குவியல்னு ஒரு பேர் கூட இருக்கு மேம். ஓகேக்கா. பொது சிறப்பு லகரத்துக்கு சிறப்பு லகரம் அப்படின்னா மலைப்பொழிவு, அந்த பொழிதல். ஓகேக்கா. பொது லகரத்துக்கு தரலாமா? பொது லகரம்னா இந்த சொல்லுவேன் மேம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குண்டுலி அப்படின்னா அந்த விலங்கு மேம். விலங்கு இல்ல விளக்கு. விளக்கு. பொழிவு. அடுத்து பொது லகரத்துக்கு முத்து மேம். அடுத்து சிறப்பு லகரத்துக்கு வந்து ஊற்று. ஊற்று மலை பொழிவு எல்லாம் ஒண்ணுதான். பொது லகரத்துக்கு வந்து முத்து இல்லைன்னா கொத்து. இந்த கொத்து கொத்தா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பொலின்னு சொல்றாங்களாம். சரிங்களா? அடுத்து அனிதாக்கா கேட்டனா சொல்லுங்க மேம். அக்கா உங்களுக்குரிய கேள்விக்கா. தாலிக்கா. தாலி 3 லகரத்திலையும். குண்டலினா இந்த வந்து இந்த கணவன் மனைவி கட்டுறது ஒரு தாலின்னு சொல்லலாம் மேம். இன்னொன்னுக்கு வந்து தாலினா இந்த பெரிய பானைய சொல்லலாம் மேம். ஓகேக்கா. பெரிய பானை கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்கக்கா. பொது லகர தாலினா என்ன வரும்? சரி பானை. ஓகேக்கா. அடுத்து சிறப்பு லகரம் வேற யார் சொல்றா? தாளித்தல். இந்த தாளித்தல் இந்த மாதிரி சொல்லலாம். முதுமக்கள் தாலி மேம். அந்த வாயகன்ற வச்சுக்கோங்க. வகர லகரம்னா மங்கள நான், அந்த திருமணத்தப்ப கட்டக்கூடிய மங்கள நான். சிறப்பு லகரம்னா ஒரு வகை பானை, சும்மா பானை சட்டி அந்த பானை வச்சுக்கோங்க. இன்னொன்னு குளம் தாளிக்கிறது. பொது லகரம் தாலினா குடல், நம்ம வயிற்றுல குடல் சொல்றாங்க. அப்புறம் வாயகன்ற பாண்டம், அந்த முதுமக்கள் தாலியை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வாயகலமா இருந்தானா ஒரு மனுஷனே உள்ள வைக்க முடியும். அப்ப வாயகன்ற பாண்டம்னா சிறப்பு லகரம். பொது லகரத்துக்கு ஒரு வகை பானைன்னு மட்டும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து கார்த்தியண்ணனுக்கு. அனல்னா 3 சொல்லினா 2 சொல்லினா. தன்னகரமும் டன்னகரமும். சரி, டன்னகரமும் ரன்னகரமும். 2 சொல்லினா நெருப்பு, அந்த அனல் மேம். 3 சொல்லினா
தெரியல 3 சொல்லினாக்கு. சொல்லுங்க. ஆடி தாடி. 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 ஓகேண்ணா. வேற யார் இருக்கா? எனக்கு இன்னும் கேட்கல. உனக்கு கேட்கல. எல்லா கேள்விக்கும் நீதான் பதில் சொல்ற. அருணா அக்காக்கு கேக்குறேன். அக்கா கொஸ்டின் கேட்கவாக்கா? அருணா தேவி கேக்குறக்கா, தெரியுதான்னு ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. ஓகேக்கா. ஓகே. வெளியே வந்துட்டு உள்ள போனா லோட் ஆகுது. நீங்க அடுத்து நீங்களே பொருள் பேர் சொல்லிடுங்க. அக்கா ஊன். ஊன்கா. ஊன் ரெண்டுமே தன்னகரம் ரன்னகரம். ஓகே மேம். அந்த ஊன்னா இறைச்சி மேம். 2 சொல்லிருக்கு. ஓகேக்கா. ஊன்னா இறைச்சி மேம். அந்த 3 சொல்லிங்கன்னா உணவு மேம். உண்ணுதல். அவ்வளவுதான் அக்கா, உணவு. அடுத்து சண்முகப்பிரியா அக்காக்கு. சண்முகப்பிரியாக்கா. ஓகேக்கா. மனைக்கா. மனை 2 சொல்லினை 3 சொல்லினை. 2 சொல்லினைனா வீடு மேம். இன்னும் ஒண்ணு தெரியல மேம். யோசிச்சு பாருங்கக்கா. நம்ம சொல்லுங்க. உட்காரும் பலகை மேம். உட்காரும் பலகை. இந்த உட்காரக்குலாம் அந்த சின்ன பலகை வச்சிருப்போம்ல, அதையுமே மனைன்னு தான் சொல்லுவோம். நம்ம சாமி கும்பிடும்போது மனை போட்டு அது மேல விளக்கு வைப்போல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆதிலட்சுமி. ஓகேக்கா. ஆதிலட்சுமி அக்காக்கு முன்னாள்கா தன்னகரமும் ரன்னகரமும். முன்னாள் தன்னகரம் ரன்னகரம். மேம் முன்னாள் 2 சொல்லி என்னன்னா முன்னாடி மேம். முன்பக்கம் மேம். முந்தைய நாள். சரிக்கா. இன்னொரு முன்னாள்னா 3 நாளா மேம். தன்னகரம்னா 3 நாள். சூப்பர்க்கா. சரி, சந்துருக்கு ஒரு கேள்வி. நான் 3 சொல்லின் 2 சொல்லின். நான் 2 சொல்லினா தன்மை ஒருமை குறிக்கும் மேம். 3 சொல்லினா கயிறு மேம். கயிறு. ஓகே. இன்னும் வேற யாரும் கேட்கல? ரக்ஷனா கேட்கல நினைக்கிறேன். ஆண் 2 சுழியின் ஆண் 3 சுழியின் ஆண். ஆண் நெடில். 3 சொல்லின்னா இந்த ஆண் பால் அதை சுட்டும் மேம். 2 சொல்லின் ஆப்ஷன் 2 சுழியின் ஆண்னா யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் மேம். வேற? பசு மேம். பசு. சூப்பர். 2 சுழியின் ஆண்னா பசுன்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகே. அடுத்து ஜோதிகாக்கு இணை. இணை தன்னகரம் 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 ரன்னகரம். மேம் இது இணைகிறது மேம். இணை சேர் அப்படின்னு சொல்லலாம். 2 சொல்லினைனா துன்பம் மேம். துன்பம் சொல்லுவாங்க. வரத்து அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. அது இத்தனை அப்படின்ற பொருள் இருக்கு. இத்தனையா? இணைனா இத்தனை, ஆனைனா அத்தனை, அந்த மாதிரி பொருள் இருக்கு. சரி, ஓகே. நமக்கு துன்பம்னு ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம வரத்து, வரத்துனா கூட இத்தனை வருது அந்த மாதிரி கூட ஷார்ட்கட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வரத்து இத்தனை. இன்னும் யாருக்கு கேட்கல? திவ்யா அக்கா கேட்டேன்னா ராஜகுமாரி அக்காக்கு. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. உரு சின்னரு பெரியரு. உரு. உருன்றது அந்த சின்னருனா உருவம் மேம். ஓகேக்கா. அந்த அந்த இன்னொரு பெரியருனா உருனா மிகுதி, உருபசி, மிகுதியான பசி. சூப்பர்க்கா. வேற யார் இருக்கீங்களா? ரகர ரகர வேறுபாடுலன்னு கேட்காம. சரி, பொதுவான கேள்வி. துறவு.
சின்னரா. ஓ, கரெக்ட் பண்ணிட்டேனா? ஏனி மேம். துறவாசி ஓகேக்கா. மேம். பெரிய தீனா அது துறவு வாழ்க்கை. சூப்பர் சூப்பர். இதே இது துறைனா என்ன? துறை சின்னரை பெரியரை. சின்னரானா பிரபு மேம். சின்னரைனா பிரபு மேம். ஆபத்துலாம் சொல்லுவாங்க மேம். பெரியரைனா ஒரு துறைமுகம் அந்த மாதிரி. சின்னரைனா இந்த துரை பிரபுலாம் சொல்லுவோம்ல, அந்த துரைராசு அந்த மாதிரி. பெரியரைனா துறைமுகங்களை குறிக்கக்கூடியது. ஓகே, அடுத்து நம்ம என்னென்ன பார்க்கணும்? பொறுமை பன்மை மேம். இதுல இன்னும் ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம். மறு சின்ன ரூனா என்ன பொருள்? மறு மறுனா அந்த இது மேம். யானை. மறுனா யானை. மண் 2 சுழியின் மண். மண்ணா தலைவன் மேம். அரசன். அரசன். மன்னன். மன்னன். இருங்க, நல்லதா பார்க்க வேணாமா? நீங்க என்ன கேக்குறீங்களா? இல்ல கேக்குறேன்னு சொல்லுங்க. சரி, குரம். குரம் சின்னரா பெரியரா? பெரியராக்கு வந்து எல்லாரும் பதில் சொல்லுங்க. வேற யாரு சொல்றா? சந்துரு கொண்டார் அமைதியார். வேற யாராவது சொல்லுங்க. பக்கம் வருமா? சூப்பர்க்கா. எந்த ரகரத்துக்குக்கா? இந்த சின்னராக்கு. பெரியராதாக்கா பக்கம். சின்னரானா குறவர் இனத்தவர் சொல்லுவாங்களா? அதான் அது குறவர்னே கொடுத்துருவாங்க. இது குரம். குரம் சின்னரானா என்ன சொல்லுங்க சந்திரோ? சூப்பர். நகரம் சின்னரானா நகரம், பெரியரானா பக்கம். நாளி 3 லகரத்துமே சொல்லுங்க. நாளி. நாளி முத்து. நாய் உருவம் ஒண்ணு. அழகக்கூடிய ஒரு சொல். பொதுலகரம் நாளிகேரம் சொல்லலாம். ஓகேக்கா. வகரலகரம் முத்து. அவ்வளவுதான். நாளைக்கு நாய் வராதா மேம்? நாயும் வரும்க்கா. நாயும் வரும்க்கா. மேம் அடுத்து தெரி அத கேளுங்க. டிஃபரண்டா இருக்கு. பெரியா? தெரி மேம். சின்னரா பெரிய? தெரியா? தெரி. சின்னரி பெரியரி. பெரியரினா தெரித்தல் மேம். இந்த கீழே போட்டுச்சா பட்டு தெரிக்குதுறாங்க. ராஜகுமாரி அக்கா கரெக்டா சொல்லுங்க. சின்னரியா பெரியரியா தெரிச்சு போறதுக்கு? இல்ல இப்படி சொல்லக்கூடாது. பெரியரிக்கு எனக்கா வரும்? தெரித்தல் மேம். பட்டு தெரிக்குது மேம். ஓகேக்கா. இல்லக்கா, ரெண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும், ஆனா வேற வேற பொருள். சின்னரினா சதறி போறது, 4 பக்கம் அப்படி ஏதோ முத்து சதறும்ல, அது சதறது தெரியுனா. இத கண்ணாடியை கீழே போட்டா நொறுங்கி போயிரும்ல, அது பெரியரி. சின்னரினா சிதறுதல், பெரியரினா நொறுங்குதல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதா ஏதாச்சும் போட்டோம்னா சதறி போயிரும், ஒரு பிரச்சனை இல்ல, தப்பிச்சிருவோம், திட்டு வாங்காம. பெருசா என்ன தேய்ச்சி போட்டு தள்ளிட்டோம்னா நொறுங்கி போயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
சின்னரின மேப்னு தெரிந்து வச்சுக்கலாம் கொள்ளுதுன்னு மறந்துடும். வராங்க. நம்ம தேடி படம் இருக்கலாம் மேம். சின்னரின தெரிந்து கொள்ளுதல் சொல்லலாம்க்கா. தெரிதல். சிதறுதல்ன்ற பொருள் இதுக்குதாக்கா ஒரு பெரியரிக்கு நொறுங்குதல். ஓகேவாக்கா? இல்ல இந்த விஜய் படத்துல படத்துல விஜய் அடிக்கும் போது எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க, அப்ப நொறுங்கிடுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. சரிக்கா வச்சுக்கலாம். இப்படியோ ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. சரி, இது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இதை நிறைவு செஞ்சுக்கலாம். மருகி. மருகி சின்னரி பெரியரி. மருகி. மருகி மருமகள் வருமா? மயக்கம். மருமகள். எது மருமகள்? எந்த ரகரம்? சின்ன ரூனா மருமகள் வந்து மருமகள். பெரிய ரூனா அருகில் மேம். பெரிய ரூனா தான் மயக்கம் சொன்னீங்கல்ல. பெரியரிக்கு மாறி கொண்டு வராது. சின்னரினா மருமகள் மருகி. பெரியரினா மருகிட்டாங்க அப்படின்னா அப்படி மயங்கிட்டாங்க கிறங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல அது. ஓகே மேம். லகர லகரம் பாப்போமா? சரி, லகர லகரம்ன்ற ஒருமை பன்மை எத்தனை தடவை லகர லகரம் பாக்குறது? ஒருமை பன்மை தொடர் சொல்றேன், ஒரு ஒரு ஆளா கேக்குறேன், எது சரியான தொடர் அந்த மாதிரி சொல்லுங்க. அனிதாக்காக்கு இது பழம் டேஷ், அன்று அல்ல அவை அவைகள். இல்ல எதுக்கா வரும்? அனிதாக்கா சொல்றேன். இது பழம் அன்று மேம். இது பழம் அன்று. ஏன்னா பழம்ன்றது ஒருமையில இருக்கு, ஒருமைக்குரிய எதிர்மறை சொல்ல அன்றுதான் பயன்படுத்தணும். ஓகேக்கா. சண்முபிரியாக்காக்கு இவை பழங்கள் என்ன வரணும்? அன்று அல்ல எத்தனை எவை. இவை பழங்கள் அல்ல மேம். அல்ல பன்மையில இருக்கனால அல்லன்னு பயன்படுத்துறோம். ஓகேக்கா. அடுத்து ஆதிலட்சுமி அக்காக்கு தொடர் சொல்றேன்க்கா. ஒருமை பன்மை பிழையான தொடர் எதுன்னு சொல்லுங்கக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அங்க கொஸ்டின் அக்கா உங்களுக்கு கேக்குறேன்க்கா. காட்டில் மாடுகள் மேய்ந்தன. முதல் தொடர்க்கா காட்டில் மாடுகள் மேய்ந்தன. இரண்டாவது தொடர் வந்து சோலையில் மான் துள்ளி விளையாடியது. மூணாவது தொடர் ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. நாலாவது பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது. மேம் ரெண்டாவது தப்பு மேம்.
எதுக்கா சோலையில் மான் துள்ளி விளையாடியதா? ஏன்கா தப்பு? மாடுகள் தானே மேம் சொன்னீங்க, மாடுகள் துள்ளி மான் விளையாடிய. மான் மான் சோலையில் ஒருமைதாக்கா சொல்றேன். இன்னொரு மீதி 3 குற்றம் சொல்லவாக்கா? சொல்லுங்க மேம். காட்டில் மாடுகள் மேய்ந்தன. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது. ஒரு அணில் காட்டில் மேம் ஒரு அணில் மரத்தில் தாவி ஓடியது தானே மேம்? ஓடியது வரணும், ஓடினன்னு இருந்துச்சு. ஓகேக்கா. ஹேமாக்காக்கு அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இதுல வந்து எது சரின்னு பிழை இல்லாத தொடர் சொல்லுங்கக்கா. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றன. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றால் இதுல எதுக்கா சரி? அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அவ்வளவுதான், சென்றனர். அடுத்து ஷர்மி அக்காக்கு கொஸ்டின். பிழை நீங்கிய தொடரை எழுத சொல்லணும். சரிங்களாக்கா? புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். இந்த தொடர் சரியா? இல்லைன்னா புத்தகத்தை எடுத்தது அவன் இல்லை. புத்தகத்தை எடுத்தது அவன் அன்று. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. இது எதுக்கா சரி? சரி, ராஜகுமாரி அக்கா சொல்லுங்கக்கா. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். அல்லன் எதிர்மறையில வர அந்த ஒரு ஆண்பால் எதிர்மறை சொல்லுக்கு வர்றது வந்து அல்லன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஓகே. சண்முக பிரியாக்கு கேட்டேன்ல. ஜோதிகாக்கு கொஸ்டின். ஒரு தொடர் சொல்றேன், அதுல தவற திருத்தி சொல்லுங்க. காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. காற்று வீசியது, மரங்கள் பன்மையினால அசைந்தது. ஓகே. அடுத்து பிரேமக்காக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்யுங்கக்கா. கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினான். கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடியது. இதுல எதுக்கா சரி? ஓடினார்கள், அது சரியாக்கா? ஓடினர் தான் சரி. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். அந்த ஒருவரை ஒருவர்ன்றது ஒருமைதான். ஒருவரை ஒருவர் நிறைய பேர் ஓடுறாங்களான்னு பன்மை நினைச்ச கூடாது. இந்த ஒவ்வொரு அந்த மாதிரி வார்த்தை வர்றதெல்லாம் ஒருமைதான் குறிக்கும். சரிங்களா? ஒருவரை ஒருவரை இன்னொருத்தர் தானே, ஒரு ஆளை கம்பேர் தானே பண்றாங்க. அப்ப ஒருவர்ன்ற போது ஒருமையில தான் வரணும். ஓடினர். ஓடினார்கள், அது ஒருமையா பன்மையான்னு யோசிக்கிறத விட ஓடினார்கள்னு வர வேணாம். ஓடினர், வந்தனர். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஏற்கனவே டெஸ்ட் கொஸ்டின்ல போட்டிருப்போம். மூவர் முதலிகள் அந்த ஒரு கேள்வி எழுதணும், ஞாபகம் இருக்கா? தேவாரத்தை எழுதுனது கொஸ்டின் சரியா ஞாபகம் இல்ல. அதுல இந்த மாதிரிதான் கல் விகுதியில அதாவது இந்த வினை பன்மையில கல் விகுதியோட வந்துருந்துச்சுன்னாதான் நம்ம இந்த நபர்களை குறிக்கிறதும் கல்விகிதியில வரணும். அது அருவிகிதியில வந்துருந்துச்சுன்னா இங்கேயும் அருவிகிதி தான் பயன்படுத்தணும். ஒருவரை ஒருவர் அந்த அருவிகிதியில முடிஞ்சிருக்கனால இங்கேயும்
முந்திக் கொண்டு ஓடினர் அப்படின்னு இந்த அருவிகுதியில முடிக்கணும். சரிங்களா? அறிஞர் வந்தனர் அந்த இது மாதிரி தானே மேம்? ஆமாக்கா. நம்ம இந்த தேவாரத்தை மூவர் எழுதினர், மூவர் ஏதோ அந்த மாதிரி வரும். அங்க பன்மையாவே இருந்தாலும் அருவிகுதியில முடிஞ்சுச்சுன்னா இங்க அருவிகுதியில முடிச்சுக்கோங்க. அறிஞர்கள் வந்தார்கள், அறிஞர் வந்தனர், அந்த மாதிரி. ஓகே மேம். இன்று வண்டிகள் ஓடாது. இதுக்கு பிழை திருத்தம் சொல்லுங்க. இன்று வண்டிகள் ஓடா. ஓடா. ஓடாது சொல்லக்கூடாது, ஓடா. ஓர் இளம் பெண் நூலொன்று விரும்பி படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு இளம் பெண் கொண்டிருந்தாள். காவிரி பூம்பட்டினத்தில் வணிக பொருட்கள் மண்டி கிடந்தது. கிடந்தன. குறிஞ்சி பூக்கள் பூத்திருந்தது. பூத்திருந்தன. ஓகே. பிரித்தெழுதுகளா பாத்துட்டு இருந்தீங்களா? பிரித்தெழுதுக மட்டும் அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். நான் 6 மணி வரைக்கும் நினைச்சேன். 5:30ன்னா நம்மளால பார்க்க முடியாதுல்ல. பிரித்தெழுதுக அடுத்த கிளாஸ்ல போது எப்படி பாத்துட்டு வரீங்கன்னா, விதியெல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. பெரும்பாலும் நான் விதி தான் கேட்பேன். ஒரு இந்த விதி வந்துச்சுன்னா எப்படி எப்படின்னு கேட்டோம்னா நம்ம அந்த விதியை பயன்படுத்தி பிரித்தெழுதுக ஈஸியா போட்டுடலாம்ல. விதியை ஒரு தடவை பார்த்துட்டு இருந்துக்கோங்க. வித்தியாசமா இருக்கிற பிரித்தெழுதுகளையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? கலைச்சொல் பார்த்துடலாம். கேக்குறேன், அப்படியே வரிசையா சொல்லிட்டே வந்துருங்க. ஊடகம். மீடியா. மொழியியல். மொழியியல். ஒளியியல். இல்ல, போனாலஜி. போனாலஜி. எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபி. உரையாடல். டயலாக். பொம்மலாட்டம். பொம்மலாட்டம். துணிவு. துணிவு. கரேஜ். கதைப்பாடல். பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டி. உவமை. வன பாதுகாவலர். வன பாதுகாவலர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். துறைமுகம். ஹார்பர். ஹார்பர். நீர்மூழ்கி கப்பல்.
சப்மரீன். கடல்வாழ் உயிரினம். Marine creatures. மரைன் கிரியேச்சர்ஸ். கடல் தொழில்நுட்பம். மரைன் டெக்னாலஜி. மரைன் டெக்னாலஜி. சமத்துவம். ஈக்குவாலிட்டி. அரசியல் மேதை. பொலிட்டிக்கல் ஜீனியஸ். ஓகே. தியாகம். சாக்ரிஃபைஸ். கப்பல் தளம். ஷிப்யார்ட். ஹார்பருக்கும் ஷிப்யார்டுக்கும் வித்தியாசம் மாதிரி வச்சுக்கோங்க. ஹார்பர்ன்றது இந்த பொருள் இறங்குற இடம் மட்டும்தான், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய இடம். கப்பல் நிக்கிற இடம் ஹார்பர். ஷிப்யார்டுன்னு இந்த கப்பல் செப்பனிடும் தளம் படிச்சிருப்போல, அது ஷிப்யார்டு. ஒர்க் ஷாப் மாதிரி கப்பலை ரிப்பேர் பாக்குற அந்த ஒர்க் ஷாப் ஷிப்யார்டு. அந்த வேறுபாடு மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மாலுமி. செயலர். புயல். ஸ்ட்ரோக். குழந்தை தொழிலாளர். லேபர். ஸ்கல்ப்சர். சிற்பம். கையெழுத்துப்படி. மேனுஸ்கிரிப்ட். அழகியல். தூரிகை. நாட்டுப்புறவியல். ஃபோக்லோர். அறுவடை. ஹார்வெஸ்ட். நெற்பயிர். பேடி. குறிக்கோள். கண்ணியம். டிக்னிட்டி. சேரிட்டினா தொண்டு. ஓகே. சமயம். ரிலிஜியன். ஒப்புரவு நெறி. ரெசிப்ரோசிட்டி. வறுமை. பாவர்ட்டி. அயலர். அயலவர். நெய்பர். பயிரிடுதல். கல்டிவேஷன். உளவியல். அக்ரோனமி. பொது உடைமை. கம்யூனிசம். ஓகே. பழங்குடியினர். ட்ரைப்ஸ். சமவெளி. வேலி. புதர். சிறுத்தை. நோய். சிறுதானியங்கள். அலர்ஜி. ஒவ்வாமை. ஆர்னமெண்ட். கைவினை பொருட்கள். கிராஃப்ட். கூடை முடைதல். ஹார்ன். டைரி ஃபார்ம். பால் பண்ணை. தறி. லூம். தையல். ஸ்டிட்ச். சாயமேற்றுதல். டேனிங்.
டையிங். டையிங். பதனிடுதல். டேனிங். தலைமை பண்பு. லீடர்ஷிப். தத்துவம். இது philosophy. பிலாசபி. நேர்மை. dignity. integrity, integrity. முனைவர் பட்டம். doctorate. doctorate, ஒப்பந்தம். ஒப்பந்தம். treaty, அக்ரிமெண்ட். சடங்கு. writ. புல்லாங்குழல். flute, ஃப்ளூட். புல்லாங்குழல்னா ஃப்ளூட். சீர்திருத்தம். reform. ரிஃபார்ம். பக்க விளைவு. side effect. சைடு எஃபெக்ட். மூக்கொலி. நாசல் கான்சனன்ட் சவுண்ட். மெய்யொலி. constant. மெய்யொலி கான்சனன்ட். இது எது? வவல்ஸ்னா உயிரொலி. வானியல். அஸ்ட்ரானமி. ப்ரீச்சிங். ப்ரீச்சிங். உபதேசம். உபதேசம். அவ்வளவுதான். நம்ம இந்த 2 கிளாஸ்ல ஃபுல்லா புக்ல இருக்க கலெக்ஷன் ஃபுல்லா முடிச்சிருவோம். அடுத்து 9th 10th சேர்த்து பார்ப்போம். 11th 12th சேர்த்து பார்ப்போம். சிறப்பு தமிழ் புக் ஒரு நாள் மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்து ஃபுல்லா ஒரு தலைப்பா ஊடகம் சார்ந்த கலைச்சொல் அந்த மாதிரி போட்டு நம்ம அதை சீக்கிரம் பாத்திரலாம். சரிங்களா? ஓரளவுக்கு படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கெல்லாம் திருக்குறள் எனக்கு தெரிஞ்சு யாருமே படிக்கல. தெரிஞ்ச குறளை வச்சு பதில் சொன்னீங்க, இல்லைன்னா நான் ஆப்ஷன் கொடுத்து வச்சு சொன்னீங்க. திருப்பியும் சொல்றேன், எனக்காக படிக்கல, நமக்காக படிக்கிறோம், நம்ம வேலைக்காக படிக்கிறோம் போது கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. இன்னும் அழகு ஒண்ணுல என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது பிரித்தெழுதுக இல்லாம சந்திப்பிழைன்னு கேட்கலையோ, சந்திப்பிழை மட்டும் பாத்துருவோம். ஓகே மேம். ஏற்கனவே கேட்டதே பேசினதேதான். 4ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? அனிதாக்கா சொல்லுங்கக்கா. நான்காம் வேற்றுமை விரிக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும் மேம். மிகும். ஓகேக்கா. அடுத்து ராஜகுமாரி அக்காக்கு சொல்லா சொல் வல்லினம் மிகுமாக்கா? சொல்லா சொல். ராஜகுமாரி அக்கா. மிகும் மேம். மிகும். சொல்லாத சொல் வல்லினம் மிகுமாக்கா? மிகாது மேம். மிகாது. ஓகேக்கா. திவ்யாக்காக்கு ஊன்றி படித்தான் வல்லினம் மிகுமாக்கா? எஸ் மேம், மிகும் மேம். விதி சொல்றீங்களாக்கா? ஏன்னு? இந்த இதர வினை எச்சங்களின் பின் வல்லினம் மிகும். அவ்வளவுதாக்கா. அடுத்து இனி தனி மற்ற மற்ற இது பின்னாடி வல்லினம் மிகுமாக்கா? ஹேமாக்கா சொல்லுங்கக்கா. மிகாது மேம். மிகாதாக்கா. இனி பேசுவான் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும் மேம். மிகும். இப்ப இனி தனி மற்ற 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 இதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். சரிங்களா?
ஓகே அப்படி மேம். இப்படி எப்படிக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? ஜோ சொல்லுங்க. அப்படி இப்படி எப்படிக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா? மிகும் மேம். மிகும். ஆனா சொன்னபடி கேள், வரும்படி சொன்னான், அங்க மட்டும் மிகாது. சரிங்களா? அப்படி இப்படி எப்படியில மிகும், இந்த படியில மட்டும் மிகாதுன்னு கொடுத்துருப்பாங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷர்மி அக்கா உங்களுக்கு வந்துக்கா இவ்வகை எவ்வகை அவ்வகை இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமாக்கா? அவ்வகை பேச்சு சொல்லுவோம்ல, அதுல வல்லினம் மிகுமா? மிகாது மேம். அவ்வகை பேச்சு மிகும். சரிங்களா அக்கா? அந்த அது இது எது, அவை இவை எவை, அதுல மட்டும்தாக்கா வல்லினம் மிகாது. மத்தபடி இவ்வகை எவ்வகை அதுல எல்லாம் வல்லினம் மிகும்க்கா. ஓகே மேம். யாருக்கு இன்னும் கேட்கல? முத்து அக்காக்கு. அக்கா ஒரு தொடர் சொல்றேன்க்கா, எங்கெல்லாம் மிகவும் மிகாதுன்னு அமைச்சு சொல்லுங்க. உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். முத்து அக்கா. உறுதியாக அந்த இடத்துல இச்சு வரும் மேம். செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். அவ்வளவுதாக்கா. உறுதியாக பக்கத்துல இச்சு, வாக்கு இக்கு அங்க 2 இடத்துல வரும். ஓகே. கேட்கல மேம். பிரேமாக்காக்கு இந்த கேக்குறேன். பிரேமாக்காக்கு அந்த பையனா இப்படி சொன்னான், அந்த பையனா இப்படி சொன்னான். அந்த இப்ப வரும் மேம். இப்படி அவ்வளவுதான். ஓகேக்கா. அடுத்து ரக்ஷனாக்கு இந்த செயலை எப்படி செய்தாய்? இந்த செயலை மேம் வரும் மேம். எப்படி சீச்சு வரும் மேம். இந்த இச்சு வரும், அந்த இந்த பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து எப்படி செய்தாய், இப்படி இப்படி எப்படி, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகே. இன்னும் வேற யாரும் கேட்காம இருக்கனா? சரி, ஒரு பொதுவா 2 கேள்வி கேக்குறேன். நீர்க்குடம் வல்லினம் மிகுமா? நீர்க்குடம் மிகும். ஏன் மிகும்? இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அடிப்படையில நீரை உடைய குடம் அந்த மாதிரி சொல்லுவோமா, அதனால அங்க வந்து நீர்க்குடம் இக்கு மிகும். பாம்பு தோல் வல்லினம் மிகுமா? மிகும் மேம். ஏன் மிகும்? ஆறாம் வேற்றுமை தொகை அக்ரிணையா இருக்கிறப்போ வல்லினம் மிகும். பாம்பினது தோல் சொல்லுவோம்ல, அதனால ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அதனால பாம்பினது தோல் அந்த இது அது மறைஞ்சு வந்திருக்கனால, தொகையா வந்திருக்கனால பாம்பு தோல் இத்து வரும். பாம்பு தோல். ஓகே, அவ்வளவுதான். சரி, இப்ப இன்னைக்கு வகுப்பு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த வகுப்புல வந்து அழகு 1லே சொல் இருக்குல்ல கீழே, அந்த சொல் தலைப்பு பார்த்துட்டு வாங்க. அது கூட பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பாத்துடலாம். திருக்குறள் என்னென்ன தலைப்பு அப்படின்றத நான் குரூப்ல ஷெட்யூல்ல போட்டு விட்டுறேன். அது படி படிச்சுட்டு வந்துருங்க. திருப்பி சொல்ற மாதிரிதான் திருக்குறள் நல்லா தெளிவா படிங்க. நீங்க திருக்குறள் படிச்சிட்டீங்கன்னா யூனிட் 8க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா உங்க புத்தகத்துல இருந்து மட்டும்தான் திருக்குறள் கேட்பாங்க ஸ்கூல் புக்ல. அதாவது யூனிட் 8ஆ இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்ல இருக்க குறள் தான் கேட்க போறாங்க. வெளியே இருந்து போக மாட்டாங்க. புத்தகத்துல இருக்கிறத படிக்காம விட்டுறாங்க. அதாவது உங்க கொடுத்திருக்க தலைப்பு தெளிவா படிச்சுட்டு அப்புறம் புத்தகத்துல இருந்து படிச்சுக்கணும். சரிங்களா? வேற சந்தேகங்கள் இருக்கா? பாம்பு வகுப்பு நிறைய செஞ்சலாமா மேம்? அது மிகுமா மேம்? பாம்பு தோலித்து வருமா மேம்? வரும்க்கா. ஆமாக்கா. ஆறாம் வேற்றுமை தொகையில் அதான்க்கா, ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம்
எக்ஸ்பிளைன் பண்றேன்க்கா. பாம்பு 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் படிச்சிருப்போமாக்கா. இந்த பாம்பு தோல் அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. ஏன் அப்படி சொல்றோம்னா பாம்பினது தோல், பாம்போடைய தோல், அந்த பாம்புக்கு உரிமையான தோல் அப்படி சொல்லுவோமா. உரிமை பொருள் அக்ரிணையில வந்துச்சு அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமையில சொல்லுவோம்க்கா. பாம்புன்றது ஒரு அக்ரிணை பொருள், அந்த பாம்புக்குரிய உரிமை பொருள் தான் அந்த பாம்போட தோல் அப்படி சொல்றோம்ல, அந்த உரிமை பொருள் வந்துருக்கனால அது 6ஆம் வேற்றுமை தொகை. இது அக்ரிணையில 6ஆவதுல வந்தனால இங்க வல்லினம் மிகுதுக்கா. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லம்மா. சரி, வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் நன்றி. அடுத்த தமிழ் வகுப்புல இருக்கிற தலைப்புகளை முழுமையா படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? தேங்க்யூ.